சிந்து பைரவியில இன்னைக்கு சஞ்சய் போட்ட பிளான்ல பைரவி விழுந்தாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. சஞ்சய் ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி, பைரவி எங்க வீட்டுல தான் இருக்கா, என் மேல இருக்கிற லவ்ல தான் எனக்கு சமைச்சு போடுறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாரு. அதோட நிக்காம, உன்னை அவளுக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை விட்டு சீக்கிரமா விலகி வந்துருவான்னு சொல்றாரு. என் பைரவி என்கிட்ட சொல்லாம உன் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆறுமுகம் பைரவிக்கு சப்போர்ட் பண்றாரு. ஓ அப்படியா, இங்க வந்தோன்னே நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வந்தோடனே பைரவி ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டா மொபைல. நீ வேணா கால் பண்ணி பாரு, இப்ப நான் வீடியோ கால்ல பைரவி இங்க இருக்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சமைச்சிட்டு இருக்கிறத ஆறுமுகத்துக்கு காட்டுறாரு. ஆறுமுகம் இதை பார்த்து பயங்கரமா காண்டாயிடுறாரு. சீக்கிரமா பைரவி உன்னை விட்டுட்டு என் கூட வந்து சேர்ந்துருவான்னு சஞ்சய் சொல்றாரு. ஆறுமுகம் உடனே பைரவிக்கு கால் பண்றாரு. சஞ்சய் தான் பைரவியோட போனை ஏர்பிளைன் மோட்ல போட்டாரே, கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அவசர அவசரமா கிளம்பி கார் எடுத்துட்டு போறாரு. பைரவி எதுக்கு சஞ்சய் வீட்டுக்கு போய் சமைச்சு தரணும்? என்கிட்ட ஏன் சொல்லாம போனா பைரவி? இந்த சஞ்சய் தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான், இதை எப்படி பைரவிக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆறுமுகம் யோசிச்சுட்டே வண்டியை ஓட்டுறாரு. கால் பண்ணி பாக்குறாரு, ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. நேர்லயே போய் பாத்திரலான்னு கிளம்புறாரு போல. சிவாவும் சிந்துவும் இன்னும் மால்லையே தான் இருக்காங்க. சிவா மறுபடியும் அதே எஸ்கலேட்டர்ல முன்னாடி போயிட்டு இருக்க, பின்னாடி சிந்து வந்துகிட்டு இருக்காங்க. நேஹா கரெக்டா சிந்து பின்னாடியே நிக்கிறாங்க. ஆனா சிந்து பார்க்கவே இல்லையா. நேஹா வந்து சிந்துவோட முந்தானைய அந்த எஸ்கலேட்டர்ல ஒரு படிக்குள்ள நுழைச்சு விட்டுறாங்க. சாரி மாட்டிக்கிட்டோன்னு சிந்து கதறாங்க. சாரி மாட்டிக்கிச்சு டாக்டரே, காப்பாத்து டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிவா நம்புற மாதிரி இல்ல. மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லாத சிந்து, வா பேசாம அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம பதில் சொல்றாரு. கூட இருந்த யாராவது ஒருத்தர் கத்திருந்திருக்கலாம், ஆனா அங்க இருந்த யாருமே கத்தலையாம். மறுபடியும் சிந்துவே கத்துறாங்க. நிஜமாவே தான் சொல்றேன் டாக்டரே, என்னோட சாரி இந்த ஸ்டெப்ஸ்ல மாட்டிக்கிச்சு, சீக்கிரமா என்னை காப்பாத்து டாக்டரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சிந்து சொல்றாங்க. சிந்துவோட சாரி மாட்டிக்கிட்டோன்னு ஸ்னேகா பின்னாடியே இறங்கி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மேல போய் சிவா திரும்பி பாக்குறாரு. பார்த்தா சிந்து சொன்னது எல்லாம் உண்மைதான். உடனே சிவா அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட எஸ்கலேட்டரை உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு இருந்த சாரிய எப்படியோ உருவ பாக்குறாரு, ஆனா வரவே இல்லை. ஸ்னேகா இங்க தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சே, இந்த சிவா காப்பாத்திடுவான் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாரி பிஞ்சுக்கிட்டே வருது. சிந்து பயங்கரமா அலறாங்க. சிவா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சாரிய இழுத்துட்டாரு. மறுபடியும் ஸ்னேகா போட்ட பிளானு ஃபிளாப் தான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்து அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. சிவா தான் கைத்தாங்களா தூக்குறாரு. ஸ்னேகா பண்ற எல்லாமே சிந்துக்கு சாதகமா தான் முடியுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சிந்துவை மேல கூட்டிட்டு வராங்க. ஏன் டாக்டரே, நான் கூப்பிடும்போது நீ திரும்பியே பார்க்கல அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. இதனாலதான் சிந்து எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லி விளையாடக்கூடாதுங்கிறது. இப்ப நீ சீரியஸாவே கூப்பிடும்போது கூட நீ விளையாடுறியோன்னு தான் எனக்கு தோணுச்சு. பொய் சொல்லி விளையாடுறத போதும் நிறுத்து சிந்து. இப்ப எங்கேயாவது அடிபட்டிருக்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. கையில அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, சரி ஒன்றும் கவலைப்படாத, போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரூமுக்கு போலான்னு சொல்லி சிந்துவை கூட்டிட்டு போறாரு. பைரவி இங்க சமைச்சிட்டு சஞ்சய் கிட்ட, நான் சமைச்சு முடிச்சுட்டேன், நீ சாப்பிடு சஞ்சய்னு சொல்றாங்க. என்னாலதான் உனக்கு எவ்வளோ கஷ்டம் பைரவின்னு சஞ்சய் சீன் போட, ஏன் சஞ்சய் இப்படியெல்லாம் பேசுற, உன்னாலதான் எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியமே நடந்தது, நீ என் ஃபேமிலிக்கு எவ்வளோ பண்ணிருக்க, இது கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. நீ இப்படி சொல்ற, ஆனா ஆறுமுகம் என்னை எதிரியால பாக்குறாரு. சரி, படிக்காத ஆறுமுகத்துக்கு என்ன தெரிய போகுது? ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா பழகினாலே தப்பா பாக்குறவரு ஆறுமுகம். அவர்கிட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? எப்படி பைரவி இப்பேற்பட்ட ஒரு ஆள் கூட நீ வாழ்ற, நீ சந்தோஷமா இருக்கியா ஆறுமுகத்தோட அப்படின்னு கேக்குறாரு. பைரவி அமைதியா இருந்தோன்னு, நீ அமைதியா இருக்கிறதுலயே தெரியுது நீ சந்தோஷமா இல்லைன்னு. எனக்கும் ஆறுமுகத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கியான் அப்படின்னும் சொல்றாரு. உடனே பைரவி, நீ அவரை முரட்ட ஆளுன்னு சொல்லு சஞ்சய், நான் ஒத்துக்கிறேன். அவர் முரடன் தான், ஆனா பொம்பளை பொறுக்கின்னு மட்டும் சொல்லாத. அவர் பொண்ணுங்க விஷயத்துல தங்கம், நானே அதை பார்த்திருக்கேன். எப்பவுமே பொண்ணுங்க விஷயத்துல அவர் தப்பா நடந்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. ஒருவேளை எனக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சஞ்சய் டாபிக்க மாத்துறாரு. எனக்கு தெரியும் பைரவி, நீ உங்க அப்பாவோட கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. பிடிக்காத ஒரு கல்யாணத்துல எதுக்கு நீ இருக்க, பேசாம டைவர்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காரு, நீ எப்போன்னு சொல்லு, உன்னை வந்து பார்த்து பேச சொல்றேன் அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு.
பைரவி எந்த பதிலும் சொல்லாம, சரி சஞ்சய் நீ சாப்பிடு, நான் டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சஞ்சய் மனசுக்குள்ள, ஓ பொம்பளை விஷயத்துல ஆறுமுகம் தங்கமா, உன் வாயாலேயே அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சஞ்சய் நினைக்கிறாரு. சிந்து இங்க நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை டாக்டரே, நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லு, நான் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு சிவா. கையில அடிபட்டிருக்கிறத சிந்து காட்டுறாங்க. பக்கத்திலேயே இருந்து சிவா போட்டு வர்றாரு. 2 நாள்ல சரியாயிரும் அப்படின்னும் சிவா சொல்றாரு. காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்ன, அதையும் காட்டு போட்டு வர்றேன்னு சிவா சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாம் டாக்டரே, என்கிட்ட கொடு நானே போட்டுக்கிறேன், நீ எதுக்கு என் காலை தொட்டுக்கிட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல உனக்கு முட்டியில அடிபட்டிருக்கும் போது நான் தான் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து முட்டியில தடவி விட்டேன், அப்பெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி இல்லை, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா டாக்டரே அப்படின்னு சிந்து கேட்க, அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அப்பவும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், இப்பவும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, குடு நான் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் மருந்து போட்டு வர்றாரு. என்ன டாக்டரே சொன்ன அப்படின்னு கேட்டோன்னே, ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சிவா சொல்றாரு. ஃப்ரெண்டா அப்போ போட்டு விட்டது எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல டாக்டரே, அதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சிந்து சொல்றாங்க. அப்போ என்னை இன்னும் நீ ஃப்ரெண்டா தான் பாக்குறியா டாக்டரே, நான் பண்ண துரோகத்தை நீ மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியாம பண்ண தப்ப மன்னிக்கலாம், தெரிஞ்சே பண்ண துரோகத்தை எப்படி சிந்து மன்னிக்கிறது, இதை மன்னிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் மறந்துட்டேன்னா உன்னை மன்னிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சிவா சொல்றாரு. மனசுக்குள்ள சிந்து, என்ன நீ மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சேன் டாக்டரே, இன்னும் நீ என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கியா, எப்போ டாக்டரே என்ன மன்னிப்ப அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிவா சிந்து அழுகிறத பார்த்து, ஏன் சிந்து அழற அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப வலிக்குதா, சரி ஒன்றும் பயப்படாத, நான் டேப்லெட் கொண்டு வந்து தரேன், போட்டுட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிரும்னு சொல்றாரு. சிந்துவும் டேப்லெட் போட்டுட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உன் மேல வச்சிருக்கிற அன்பை ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்ப டாக்டரே, என்ன நீ மனைவியா ஏத்துக்கிற நாள் கண்டிப்பா வரும், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.